மவனே ஏடா எழுப்புற என்ன போற வர ஆளுக்கெல்லாம் பொண்டாட்டி வச்ச நாதா இவரு இல்ல அவர் இல்ல அவர் வந்ததுல இருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அவரு இல்ல அவரும் இல்லையா நாதா அப்புறம் யாரு நீ இல்லாத நேரம் இந்த புளிய மரத்துக்கு பொந்துக்கு வந்து என்ன ஆனந்தருக வச்சு எங்கனவானே என்ன ஆக்கி போட சொன்னா சாமி எங்கனவானே ஆளாந்தாரு வரிசி யாரவானே ஆக்கி போட சொன்னாரே எங்கனவானே சன்னியாசி போலறவன் எங்கனவானே இந்த வரத்துக்குள்ள வந்தா சாமி எங்கனவானே நாதா அந்த பச்சை தொண்டுக்காரரா அவரு இல்ல அப்புறம் யாரு அளவுக்கு அவரெல்லாம் ஈடு கட்டுமா ஆமா 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 நாதா நீ இல்லாத நேரம் சன்னியாசி போனவர வந்து சரி என்ன கட்டி புடிச்சு ஐயோ என் விலையில கிழிச்சு என் ஜாக்கெட்டை உடைச்சு நீ புளிய மரத்துக்குள்ள உள்ள அங்க கையே போடுச்சு எங்க அடவானே என்ன கட்டி சேர சொன்னா சாமி எங்க அடவானே அது மட்டுமா அங்க பொங்கி போட்ட போவத்துக்கு எங்க அடவானே என்ன தூக்கி போட்டு நான் பொங்கி போட்ட போவத்துக்கு எங்க அடவானே என்ன தூக்கி போட்டு ஐயோ என் செத்தா போயிட்டேன் என்னமோ சொல்ல வந்து அவன் வந்து என்னை கட்டி பிடிச்சி புளிய மரம் பொந்துக்குள்ள போட்டு என்னை கெடுத்து போட்டாளா ஆமா இப்போ என்ன செய்யலாம் என்னடி செஞ்ச நல்லா இருந்து தூங்கிட்டேன் நீ வேற இங்க பாரு நாதா அங்க போறான் பாரு அவனை பிடிச்சி அவன் இல்ல மேல் தொகுதி வெட்டிடு கீழ் தொகுதி வெட்டிடு மாட்டா அது இல்ல அந்த நடு தொகுதி இருக்கு பாரு நடு தொகுதியை மட்டும் கொண்டு வா பெரிய ஐயா கொஞ்ச நேரம் உட்காரு துண்டை விரிச்சுக்கிட்டு போவாதே இங்க பாரு அவ்வளோதான் நாடகம் முடியும் போது கொஞ்ச நேரம் உட்காரு சாமி நான் போறேன் உட்காரு சாமி உட்காரு சரி போனீன்னா நாளைக்கு தூங்கும் போது கண்ணு தெரியாது அதான் அவனை போய் அடிச்சு சீக்கிரம் வா சரி நீ போ யாரோ ஒருத்தி என் பொண்டாட்டிய கையை பிடிச்சி கட்டடத்தை இடிச்சு பேஸ்மெண்டத்தை நசுக்கி வலைகளை கிழிச்சு ஜாக்கெட்டை உடைச்சு பாவாடையை நசுக்கி பண்ணாத வேலை பண்ணியிருக்கிறேன் இந்த வழியில போறானா நான் போய் பார்த்துட்டு வரட்டா கபடி 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 இவன் மேலதான் பிய்யி வாடி அடிக்குது ஆமா இந்த வனத்தில் வந்தியில்ல வந்தேன் என் பொண்டாட்டியை பார்த்தியா பார்க்கலையா ஏன் பார்க்கல பார்த்தேன் ஏன் பார்த்தேன் பார்க்கல எதுக்கு பார்க்கல எதுக்கு பார்க்க சொல்றியா பார்க்க வேணாங்கிறியா பார்த்தியா பார்க்கலையா பார்க்கல ஏன் பார்க்கல எதுக்கு பார்க்கணும் ஏன் பார்க்கல பார்த்தேன் ஏன் பார்த்தேன் பார்க்கணும் ஏன் பார்த்தேன் ஏன் பார்க்க கூடாதா பார்க்கணுமா நீ பார்த்தியா பார்க்கலையா பார்க்கல ஏன் பார்க்கல உன் பொண்டாட்டி எனக்கு தெரியாது நான் பார்க்கல ஏன் பொண்டாட்டியே தெரியாதா தெரியாது நிஜமா தெரியாதா ஐயா என் பொண்டாட்டி அழகுனால அழகு அம்பூட்டு அழகு என் பொண்டாட்டி அழகுல செப்பு போட்டு மாக்கலாம் இந்த 4 வயல நாக்கு போட்டு நக்கலாம் அந்த வழிக்கு நாங்க போறதே கிடையாது ஒரு மாசம் ஆச்சு அவ்வளவு அழகு என் பொண்டாட்டி அளவுக்கு இந்த ஊர்ல ஒரு பொம்பளை கூட இல்லை ஆமா 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 என் பொண்டாட்டி சரியில்லைங்க என் பொண்டாட்டியை பார்த்து நீ ஆசைப்பட்டிருக்கிற அவ கைய பிடிச்சிருக்கிற கட்டடத்தை இடிச்சிருக்கிற வலையில கிழிச்சிருக்கிற சரி ஜாக்கெட்டை ஒட்டச்சிருக்கிற அவளை புளிய மரத்து பொந்துக்குள்ள கூட்டிட்டு போய் வா வா சொல்லி தூக்கி போட்டு உதைச்சிருக்கிறேன் நானா உன் பொண்டாட்டி அந்த வேலையில நான் செய்யலையே நிஜமாவா செய்யல அவ சொன்னா என்ன சொன்னா நீ கெடுத்துட்டேன்னு நான் எதுக்கு உன் பொண்டாட்டியை கெடுக்கிறேன் பேராண்டால் வழிபடுவது தெரியவில்லை என் பாலத்தால் அது சீக்கிரமாக போட்டுவிட்டு அதை கலையை செல்லுகிறேன் சிலையை வளர்த்து கலையில் போட்டினேன் கண்ட பேராண்டி சிவையும் அடித்து சாவடிச்சிருப்பியா
கிழிச்சிருப்பேன். நீ கிழிச்சிட்டு போனா மாதேரி முண்டை பார்க்கலாம் பாரு. அங்க பாரி படுத்து தூங்குறேன். வித்த போட்டானா? ஒண்ணு கழிச்சிருக்கிறியா? இங்க பண்ணிக்குள்ள உழுது பிறண்டிருக்கிறியா? பாரு தூங்குறியா? தூங்குறேன். நானா உலகாதா அழகு ஏய் எங்கடா தெரியுற? மூச்சு இல்லையா? ஏன் நாடி அப்படி பாக்குற? ஐயோ 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 என் புருஷன் செத்து போயிட்டானே. யாருமா அழுகிறது? நானே கெட்ட பேராண்டுச்சு. நாங்க யாருன்னு தெரியுமா? நீ யாருங்க? நாங்க தான் தெய்வலோகத்து கன்னிமார்கள் பேசுகின்றோம். கன்னிமார்களா? ஆமா. என் புருஷன் நான் தப்பா சொல்லி போய் அவங்க சண்டை கட்டி செத்து போயிட்டாங்க. சரி, என் புருஷனை உசுரை எழுப்பி கொடுங்க. எம்மா ஒரு புறமாக அமர்ந்திருப்பாய். உன்னுடைய கணவனுடைய உயிரை எழுப்பி தருகின்றோம். அப்படியே ஆகட்டும். யாரு பேசுகிறது? நாங்க தான் தெய்வலோகத்து கன்னிமார்கள் பேசுகின்றோம். தெய்வலோகத்து கன்னிமார்களுக்கு பூலோகத்தில் என்ன வேலை? நாங்கள் மலர் பறிக்க வந்தோம். மலர்கள் படிக்க வந்தாயா? ஆமா. எதற்காக என்ன தடுக்கிறாய்? இதோ பேரண்டனுடைய உயிரை கொன்றுவிட்டு சென்றால் நீயோ தவமானது பலிக்காது என்ன சொல்கிறாய்? அண்ணனுடைய உயிரை எழுப்பி விட்டு தான் செல்ல வேண்டும். பேராண்டன் உயிரை கொண்டு விட்டு சென்றால் நான் செய்யக்கூடிய தவமாகப்பட்டது பலிக்காது என்று சொல்கிறாய். உண்மைதான். கண்ட பேராண்டன் உயிரை எழுப்பி விட்டு தான் செல்ல வேண்டும் என்று சொல்கிறாய். கன்னிமார்களே, ஆமா. அப்படி என்றால் கண்ட பேராண்டன் உயிரை எழுப்பி விட்டு அது சீக்கிரமாக நான் சென்று வருகிறேன். கட்டி எழுப்புகளை அடே பேராண்டனே, வேகத்தலைக்கு பிறந்தவனே. ஐயோ ஐயோ, ஏய் உயிர் கொடுத்த உத்தமன்டா. அவர் உயிர் கொடுத்தான்டா. இவரு மேல எந்த தப்பு இல்லைங்க. நான் தான் இவரு மேல ஆசைப்பட்டேன். நீ ஏன் ஆசைப்பட்டியா? ஆமாங்க. அப்ப சொன்னதெல்லாம் பொய்யா? பொய் இல்லைங்க. உன் பேச்ச கேட்ட நல்ல மனுஷனை கொல்ல. அர்ஜுனா, இந்த பெண் பேச்சை கேட்டு பிள்ளைமோசு போய்விட்டேன். என்னை மன்னிக்க வேண்டும் ஐயனே. இவரெல்லாம் நல்லவருங்க. பிள்ளைமோசு போய்விட்டேன். ஆனால் நீ நீலவன பழகி பெற சென்று கொண்டிருக்கிறாய் அல்லவா? உண்மையா? சென்று வரும்பொழுது எனக்கு 2 வரம்பாகி வர வேண்டும். என்ன வர வேண்டும்? எங்களுக்கு திருமணமாகி வெகு நாள் விட்ட காரணத்தினால் ஆகட்டும். ஆண் குழந்தை இல்லை. ஆண் குழந்தை பிறக்க ஒரு வரமும் எங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை இருக்கிறாள், வீரதங்கால். அண்ணவளை திருமணம் செய்ய வேண்டும். அப்படி ஆகட்டும். ஆகட்டும். அடே பேராண்டாடே, உங்களுக்கு வரம் வாங்கி வருகிறேன். ஆகட்டும். ஆகட்டும், சென்று வாருங்கள். வெற்றியோடு சென்று வா. வெற்றியோடு சென்று வருகிறேன். போய் வருகிறேன். இப்பொழுது கண்ட பேராண்டன் மனத்தை அது சீக்கிரமாக நான் கடந்து வந்து விட்டேன். இப்பொழுது இந்த ஆண்டி சொன்னையில் இது அடிபட்டு அது சீக்கிரமாக நீலவண்ண பளிங்குப்பாறை தென்னத்தோடு கம்பத்தை ஒன்றி அருபூஜை குருபூஜை செய்து ஈசன் இடதுகளிக்கின்ற முப்பக பாஸ்வத ஆசிரத்தை பெற்று மீண்டும் தூரி தேசம் அஸ்தாவரி சென்று நாடு புரிந்து நாட்டிலே சிம்மாசனம் அணிந்து செங்கோல் விடுத்து ஆட்சி புரிய வேண்டும். இப்பொழுது இந்த நீலவண்ண பளிங்குப்பாறை தென்னத்தோடு கம்பத்தை ஒன்றி அருபூஜை குருபூஜை செய்து வர வேண்டும். செய்து வருகிறேன். சென்று வருகிறேன். நீலவண்ண பளிங்குப்பாறை வந்து விட்டேன். சம்போ மகாதேவா, அருகறிவு லிங்கிரி ஆண்டவா, ஓம் நமச்சிவாய நமகி. சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா சங்கரனே, சாம்ப சதா சிவகரிகரனே. சம்போ மகாதேவ சங்கரனே, சாம்ப சிவா சிவகரிகரனே. ஹரஹர மகாதேவா தருவா, நான் செய்த பூஜைக்கு நல்வரம் தருவா. ஹரஹர பூசைக்கு நல்வரம் தருவா. சம்போ மகாதேவ சங்கரனே, சாம சதா சிவகரிகரனே. சம்போ மகாதேவ சங்கரனே, சாம சிவா சிவகரிகரனே. அந்த சேர போடுறது. ஓ நமச்சிவாய நமகே, ஓ நமச்சிவாய நமகே, ஓ நமச்சிவாய நமகே. அனைவரும் பக்கத்தில் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு நிமிஷம். அர்ஜுனன் தவசம் வர ஏறும் பொழுது அனைவரும் பக்கத்தில் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் எந்திரிச்சு வாங்க, எல்லாம் எந்திரிச்சு வாங்க. அர்ஜுனனுடைய கம்பத்தை சுற்றி வந்து அவர் கையில் காணிக்கை செலுத்தி அவர் கையில் வீதி வாங்கிட்டு போனால் உங்கள் குடும்பத்தில் எந்த கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் தீரும் என்பது ஐதீகம். தெய்வ நம்பிக்கையுள்ள எல்லாருமே காணிக்கு இருந்தாலும் சரி, இல்லைன்னாலும் சரி, எல்லா பேருமே வந்து அந்த தவச மரத்தை சுற்றி காணிக்கை செலுத்தி அவர் கையில் வீதி வாங்கிட்டு போகும்படி கேட்டுக்கொள்கின்றோம். கொடுப்பா கொடுப்பா கொடுப்பா, அதெல்லாம் அள்ளி கொடுப்பா. ஹலோ,
அன்புக்குரிய ரசிக பெருமக்களை, இதுவரை நாடகம் வரைத்தது பெரிதல்ல. அர்ஜுனன் தவசு கம்பத்தில் இருக்கும் பொழுது கம்பத்தை 3 முறை சுற்றி வந்து தாங்களால் இயன்ற காணிக்கையை செலுத்தி, காணிக்கை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எல்லோருமே வந்து அர்ஜுனிடத்தில் விபூதி வாங்கி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதாவது தங்களுடைய குடும்பத்தில் எந்த ஒரு காத்து கருப்பு ஏவல் பிள்ளி சூனியம் விலகும் என்பது ஐதீகம். அதாவது குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், தொழில் வளம் இல்லாதவர்கள் தொழில் வளம் கிடைக்கும். அந்த குழந்தைகள் நல்ல கல்வி செல்வம் வேண்டுமென்றால் இந்த ஆதிபெரிய இந்த சிவனுடைய தவசு கம்பத்தை சுற்றி வந்து இந்த தங்களுடைய ஈன்ற காணிக்கையை செலுத்தி விருதி வாங்கி சென்றால் தங்களுடைய குடும்பத்தில் எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் விலகும் என்பது ஐதீகம் இருக்கிறது. தயவு செய்து எல்லோருமே, நாங்கள் சொல்லவில்லை, இது முன்னோர்கள் செய்த ஐதீகம். தயவு செய்து எல்லோருமே வந்து கம்பத்தை சுற்றி வந்து தாங்களால் இயன்ற காணிக்கையை செலுத்தி அனைவருமே நல்லாசி பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் வாங்க, கம்பத்தை சுற்றி வாங்க. எல்லாருமே வந்து அர்ஜுனனிடத்தில் விபூதி வாங்கி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஹலோ ஹலோ. ஓம் நமச்சிவாய நமக. 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 சம்போ மகாதேவா, ஹரிஹரிவில் லிங்கிரி ஆண்டவா, சம்போ மகாதேவா, நமோ நாராயணா, சம்போ மகாதேவா. முனிவரெல்லாம் வந்துமே சங்கீதம் பாடு. வானவர் முனிவரெல்லாம் வந்துமே சங்கீதம் பாடு. சிவாய நமகி. சம்போ மகாதேவா, ஹரிஹரிவில் லிங்கிரி ஆண்டவா, சம்போ மகாதேவா. ஓம் நமச்சிவாய நமகி. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமகி. அரகாரா என்று சொல்லி சம்போ மகாதேவா அர்ஜுனனும் தபசு கூறினே. அரகாரா என்று சொல்லி சம்போ மகாதேவா அர்ஜுனனும் தபசு கூறினே. சிவ சிவா என்று சொல்லியே சம்போ மகாதேவா சிவனை நோக்கி தபசு கூறினே. சிவ சிவா என்று சொல்லியே சம்போ மகாதேவா சிவனை நோக்கி தபசு கூறினே. சிவ சிவா என்று சொல்லியே சம்போ மகாதேவா சிவனை நோக்கி தபசு கூறினே. சிவ சிவா என்று சொல்லியே சம்போ மகாதேவா சிவனை நோக்கி தபசு கூறினே. மாயவாளை மனதில் அள்ளியே சம்போ மகாதேவா மன்னவாளும் தபசு கூறினே. மாயவாளை மனதில் அள்ளியே சம்போ மகாதேவா மன்னவாளும் தபசு கூறினே. கால பைரவள் சொந்த மந்திரம் சம்போ மகாதேவா தாண்டி வானா உச்சரித்தேனே. மாயவாளை மனதில் அள்ளியே சம்போ மகாதேவா மன்னவாளும் தபசு கூறினே. மாயவாளை மனதில் அள்ளியே சம்போ மகாதேவா மன்னவாளும் தபசு கூறினே. மாயவாளை மனதில் அள்ளியே சம்போ மகாதேவா மன்னவாளும் தபசு கூறினே. காளி தேவி சொன்ன மந்திரம் சம்போ மகாதேவா தாண்டி வானா உச்சரித்தேனே. காளி தேவி சொன்ன மந்திரம் சம்போ மகாதேவா தாண்டி வானா உச்சரித்தேனே. அரகாரா என்று சொல்லியே சம்போ
நமச்சிவாய நமக நமச்சிவாய நமக நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக இந்த வடகைலாசம் நீலமலை பளிங்குப்பாறையிலே 91 தவக்க 18 அர்ஜுனாகப்பட்டவன் என்னை நோக்கி கடிதமும் புரிந்து கொண்டிருக்கின்றார். சரி. இன்னவனை சோதித்துதான் அதன் பிறகு எதற்காக என்னை நோக்கி தவம் புரிந்து கொண்டிருக்கிறான் என்பதை அறிய வேண்டும். அப்படி சோதிக்க வேண்டுமானால் சரி அவருடைய 91 கம்பத்தின் மீது வாயு பகவான், வருண பகவான், இடி பகவானை வரவழைத்து அந்த கம்பத்தின் மீது பேரடியாக இடிக்க செய்ய வேண்டும். ஏ இடிராஜனே, சுவாமி உடனே சென்று அர்ஜுனன் என்ன நோக்கி தவம் புரிந்து கொண்டிருக்கின்றார். சரி. நீங்கள் அவருடைய கம்பத்தின் மீது பேரடியாக விழுந்து அவருடைய தவத்தை கழித்து விட்டு வாருங்கள். அர்ஜுனாயை விட்டுவிடு, அர்ஜுனாயை விட்டுவிடு. யாரப்பா நீ? நான் தான் இடிராஜன். அடே இடிராஜனே, எதற்காக எங்கள் கம்பத்தை பேரடியாக இடிக்கிறாய்? இதோ உன்னுடைய தவத்தை அழிக்க வந்திருக்கின்றேன். என்னுடைய தவத்தை நீ அழிப்பதற்கு வந்திருக்கிறாயா? என்னால் ஒரு காலமும் தவத்தை அழிக்க முடியாது. ஏன்? உன்னுடைய தங்கள் மின்னொலியை எனக்கு கல்யாணம் பண்ணி தருகிறாயா? அப்படியாகிட்டு சாமி, என்னை விட்டுவிடு. ஏன் அப்படி என்றால் உன் தங்கையை தரமாட்டியா? அப்படி தருகிறாயா? அப்படி என்றால் அர்ஜுனன் பேரையை சொன்னாலே 6000 மலுக்கு அப்பால் சென்று இடிக்க வேண்டும். ஓடிவிடு, அடே ஓடிவிடு இடிராஜனே. அடே இடிராஜனே, தாங்கள் சென்ற காரியம் என்னவாகிவிட்டது? சரி, அப்படியா? என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. தங்களால் முடியவில்லை என்று தெரிவித்து விட்டார்கள். அப்படி என்றால் இன்னவனை சோதிக்க வேண்டுமானால் இப்பொழுது நான் ஒரு வேடுவனாக உருமாறி ஒரு பண்டிகை உருவாக்கி அவருடைய கம்பத்திற்கடியில் செல்ல வேண்டும். நான் வேடுவனாக வந்து அவருடைய தவத்தை நான் சோதிக்க வேண்டும். புறப்படுகிறேன். ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. வில்லம்பு கத்தி கையில் கொண்டு விளக்கையிலே விரும்பம் கொண்டு நடும் விளம்பு கத்தியை கையில் கொண்டு கடலிலே கலைனா கண்டதுண்டோ செய்திடுவே. என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. நான் வேடுவராக உருமாறி இந்த காலகட்டத்தில் வேட்டையாட வரும் தருவாயிலே ஒரு